வெரி குட் மார்னிங் பிரீத்தி. வெரி குட் மார்னிங் திவ்யா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் திவ்யா. ரோல் ஆல் ஆயிடுச்சு, ஃபோன் கையில வச்சிருக்கேன். என்னம்மா நீ ஒண்ணுமே தெரியாம ஷோல வந்து உட்காந்துருக்கீங்களா? என்னாச்சு? ட்ரெண்ட் மாறிடுச்சே இப்போ ஷூட். ஓ அப்ப நீங்க தான் ட்ரெண்டியா, இப்ப நானும் மாறறேன் பாருங்க. இப்ப நானும் ட்ரெண்டி. ஆக்சுவலா நம்ம வந்து ஐபோன் தான் கேட்டோம், ப்ரொடியூசர் வந்து வாங்கி தர மாட்டேன்ட்டாங்க. சோ அவங்கவங்க போனை லேட்டா டீல் பண்ணிக்கலாம் ப்ரொடியூசர். கண்டிப்பா. ஓகே பிரீத்தி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு திவ்யா, அதெல்லாம் கரெக்டா 7 மணிக்கு முன்னாடியே முடிச்சாச்சு. என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க. ஏர்லி மார்னிங் ஹெவியா சாப்பிடக்கூடாது இல்லையா, ஸோ டயட்ல வேற இருக்கேன். அதனால 2 இட்லி சாப்பிட்டேன். தொட்டுக்க சட்னி சாம்பார். ஏமா காலையில இதெல்லாம் கேட்குற? நான் ஏன் இதை பத்தி கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை பத்தி தான் இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது காம்பினேஷன்ஸ். ஓகே. இட்லினா நார்மலா சட்னி சாம்பார், பொங்கல்னா கூட சட்னி சாம்பார் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம காம்பினேஷன்ஸ், எதோட எந்த காம்பினேஷன்ஸ் நல்லா இருக்கும் அண்ட் எது ஹெல்த்தி அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஆரோக்கியம் பத்தி பேச போறீங்க, ஆனா எனக்கு பிடிச்ச ஃபுட் டாபிக்ல. கண்டிப்பா. அதனால தான் இன்னைக்கு உங்களை கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். ஸோ நம்ம ஷோக்கு போறதுக்கு முன்னாடி நேர்களை வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். திவ்யா, நீங்க வந்து காம்பினேஷன் பத்தி தான் பேச போறோம் அப்படின்ட்டீங்க. நீங்க வந்து சவுத் இந்தியன் காம்பினேஷன் இட்லி சாம்பார்லாம் சொல்லிட்டீங்க. ஆனா நம்ம நிறைய ஃபுட் பாத்தீங்கன்னா அன்றாடம் சாப்பிட்டுட்டே தான் இருக்கோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டார்க் சாக்லேட்ஸ் ஆகட்டும், கிரீன் டீ ஆகட்டும், டொமேட்டோஸ், ஆலிவ் லீவ்ஸ், இது எல்லாமே நம்ம அன்றாடம் சாப்பிட்டே இருக்கோம். பீஸா எதுலயாவது கலந்து சாப்பிட்டுறோம். ஆனா இதோட காம்பினேஷன் என்ன, எது கூட இது சாப்பிட்டா ஹெல்தியா இருக்கும்ன்றத தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நான் கூகுள் பண்ணி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட வந்திருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள் அண்ட் டார்க் சாக்லேட்ஸ். ஓகே. ஆப்பிள் நம்ம நிறைய சாப்பிடுவோம். ஆயுத பூஜை, தீபாவளி எது வந்தாலும் வீட்டுல ஆப்பிள் குவிஞ்சிரும். ஸோ ஆப்பிள் அடிக்கடி சாப்பிடுவோம். டார்க் சாக்லேட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸை நச்சரிச்சு வாங்கி தர சொல்லியா சாப்பிட்றோம். ஸோ இது ரெண்டுமே ஒன்னா சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்றாங்க. அதுக்கான ரீசன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்பிள்ல பாத்தீங்கன்னா கேட்டச்சின்ற ஒரு என்சைம் வந்து இருக்கு அப்படின்றாங்க. இது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, நம்மள பிரெயின் வந்து பயங்கரமா ஸ்டிமுலேட் பண்ணுமா. நீங்க எப்பயாவது சோர்வா ரொம்ப டயர்டா இருந்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் சாப்பிட்டீங்கன்னா ஒரே சுறுசுறுப்பாயிடுவீங்க அப்படின்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா டார்க் சாக்லேட்ஸ் வந்து ஹார்ட் பேஷண்ட் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்க இல்லையா? சோ சாப்பிட்டீங்கன்னா ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. ஹார்ட்டும் வந்து ரொம்ப நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அண்ட் நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். சோ எப்பவுமே வீட்ல ஒரு ஆப்பிள் இருந்தா உடனே கடைக்கு போய் ஒரு டார்க் சாக்லேட் வாங்கிட்டு வந்து சேர்த்து சாப்பிட்டுருங்க. சோ எப்பவுமே வந்து ஆப்பிள் தனியா சாக்லேட் தனியா சாப்பிட்டதா வந்து தெரியும். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆப்பிள் அண்ட் டார்க் சாக்லேட் ரெண்டுமே சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னீங்க. சோ ரொம்பவே அழகா சொன்னீங்க பிரீத்தி. இதை தொடர்ந்து நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னு பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 25/11/2016 வெள்ளிக்கிழமை, துர்முகி வருடம் கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:06 ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி காலை 10:26 வரை ஏகாதசி, பிறகு துவாதசி. நட்சத்திரம் பிற்பகல் 3:02 வரை அஸ்தம், பிறகு சித்திரை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, பகல் 1 மணி முதல் 4 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. யோகம் அமிர்த சித்த யோகங்கள். சந்திராஷ்டமம் கும்பராசிக்கு. பிரீத்தி, ஸோ ஆப்பிள் அண்ட் டார்க் சாக்லேட் பத்தி ஒரு காம்பினேஷன் நீங்க சொன்னீங்க இல்லையா? ஸோ அடுத்த காம்பினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட் மீலும் ஆரஞ்சு ஜூஸ். அதுதாங்க எடுத்து வச்சு, என்னங்க ஸ்கிரிப்ட் பேப்பர் தான் ப்ரொடியூசர் பாஸ் பண்ணிடுறாங்க, ஒரே பிட் தானங்க கொடுத்துருக்காங்க. சரி சொல்லுங்க. ஸோ ஓகே, ஓட் மீலும் ஆரஞ்சு ஜூஸ் பத்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து எக்ஸலன்ட் சோர்ஸ் இருக்குமா பாடியில். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓட் வந்து நார்மலாகவே நம்ம வந்து வெறும் ஓட் வந்து சாப்பிடுவோம்ல, அதோட ஆரஞ்சு ஜூஸ் மிக்ஸ் பண்றதுனால நம்மளுக்கு வந்து பாடியில் இருக்கிற வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, டாக்ஸின்ஸ், வேஸ்ட் ப்ராடக்ட், இது எல்லாமே வந்து கிளியர் பண்ணிருமா. ஓகே, அதாவது ஓட்ஸ்லயே ஆரஞ்சு கலந்து சாப்பிட சொல்றீங்க.
ஒண்ணா இல்ல தனித்தனியா சாப்பிடலாமா? அது உங்க இஷ்டம். இல்ல அது அபிஷேகம் நாராசமா இருக்குன்னு எனக்கு தோணுது. சோ ஓட்ஸ் சாப்பிட்டு தனியா கடைசியா ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிடலாம்ன்றத சொல்லிட்டு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லலிதாம்பிகைக்கு 1000 பேர்கள் கிட்ட இருக்கு. சோ அதோட பேர் காரணங்களும் சோஸ்திரமும் சொல்ல வழக்கம் போல நம்மளோட இலக்கிய வேகம் ஸ்ரீனிவாசன் ரெடியா காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? பார்த்துடலாம். இது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம், அன்னையின் 1000 திருநாமங்களை ஒவ்வொரு நாளும் விடியற்காலையிலே புத்தம்போது காலையிலே நாம் சிந்திக்கக்கூடிய மாபெரும் பேற்றினை பெற்றிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய அற்புத திருநாமம் ஓம் நிர்மோகாயே நமக என்கின்ற திருநாமம். மதிமயக்கமற்றவளுக்கு வணக்கம், மாயை கிடந்தவளுக்கு வணக்கம் என்று பெரியவர்கள் இதற்கான பொருளை நமக்கு தருகிறார்கள். இந்த உலகத்திலே மாயைக்குள்ளே நாம் மாட்டிக்கொண்டு தவிக்கின்றோம். இதை இழந்து விட்டோம், அதை இழந்து விட்டோம் என்றெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கிறோம். ஆனால் பராசக்தியை பொறுத்த வரைக்கும் அவள் பரிபூர்ணமாக இருப்பதினாலே அவளுக்கு பெயர் மகாமாயை என்று பெயர். ஓம் நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடேஸ்வர பூஜிதே சங்கு சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே என்று மிகப்பெரிய அளவிலே இந்திரன் சொல்லி இருக்கக்கூடிய மகாலட்சுமி அஷ்டகம் நமக்கு சொல்லும். அவளுக்கு மாயை என்பது கிடையாது, அவற்றை தாண்டிய நிலையிலே அவள் இருக்கிறாள். ஆனால் நாம் மாயைக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிறோம். எது மாயை என்று கேட்டால், இந்த உலகத்திலே எதையும் நாம் இழக்கவில்லை என்று சொன்னாலும் கூட இழந்து விட்டது போன்ற ஒரு நிலையை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதற்கான கவலையிலே ஆழ்ந்து போகிறோம், அதற்கான கவலையிலே வீழ்ந்து போகிறோம். ஆனால் உண்மையிலே இழக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் உண்மையிலே இழக்கப்படவில்லை. அது ஒரு ஞான நிலை. அந்த ஞான நிலையை புரிந்து கொள்வதுதான் மாயை என்று சொல்வது. கோயிலுக்கு போகிறோம், இறை தரிசனத்திற்காக காத்திருக்கிறோம். இறை தரிசனத்திற்கு முன்னாலே நாம் தரிசிக்க வேண்டிய விஷயம் என்ன என்று கேட்டால் தத்துவ ஞானிகள் சொல்லுவார்கள், நீங்கள் மாயையை தரிசிக்க வேண்டும். மாயையை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே மாறுதல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது பொருள். அந்த மாயைக்கான மிகப்பெரிய உதாரணம், நேரடியான காட்சி எது என்று கேட்டால் திரை. திரை விலகினால் இறைவன் தரிசனம் கிடைக்கும், மாயை விலகினால் இறை காட்சி கிடைக்கும். மாயை நமக்கு புரிந்து கொள்ளச் செய்வதற்காகத்தான் ஆலயத்திலே திரை போட்டு வைத்திருக்கிறார்கள். அந்த மாயையை புரிந்து கொள்வது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயமா என்று கேட்டால் அது நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல முடியும். எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும், மாறுதலை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும் என்று சொல்லுவார் கவியரசர் கண்ணதாசன். மிக எளிமையாக இதைவிட யாராலும் சொல்ல முடியாது என்று நினைக்கிறேன் நான். நாம் எத்தனையோ திட்டங்களை இந்த உலகத்திலே தீட்டிக் கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் கூட இந்த உலகத்திலே விதிக்கப்பட்டபடி இந்த வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே, இந்த சூழ்நிலையிலே இந்த தனி மனிதனுக்கு இதை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கிறது என்பதற்கான கதவுகளை திறந்து விட்டு கொண்டே செல்லுகிறது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், நம்முடைய கெட்டிக்காரத்தனத்தினால்தான் இது நடந்திருக்கிறது, நம்முடைய அறிவினாலே தான் அது நிகழ்ந்திருக்கிறது, இவன் புத்திசாலி, இவனுடைய புத்திசாலித்தனத்தால் தான் அது நடந்திருக்கிறது என்று நினைக்கிறோம். ஆனால் நிச்சயமாக அது இல்லை. இந்த மாயை புரிந்து கொள்வது என்பது சாதாரணமான நிலையிலே முடியாத ஒரு விஷயம். ஞானிகள், சித்தர்கள், யோகிகள் இவர்களெல்லாம் கூட இந்த மாயையிலே மதிமயங்கி நின்றிருக்கிறார்கள். வருங்காலம் உணர்வோரும் மயங்கி நிற்பர் விதிவகுத்த பொழுதினன்று என்று சொல்லுவான் மகாகவி பாரதி. நரிவகுத்த வலையினிலே தெரிந்து சிங்கம் நழுவி வீழும், சிற்றெரும்பால் யானை சாகும், வரிவகுத்த உடற்புலியை புழுவும் கொல்லும், வருங்காலம் உணர்வோரும் மயங்கி நிற்பர் விதிவகுத்த பொழுதினன்று என்று சொல்லுவான். இந்த அகலிகை என்று சொல்லக்கூடிய பேரழகி இந்த உலகத்திலே, அகல்யா என்று சொன்னால் பிரம்மதேவனாலே படைக்கப்பட்ட மிகப்பெரிய பேரழகி, அவளிடத்திலே குறை ஒன்றும் இல்லாதவள் என்று பொருள். அந்த அழகியை பிரம்மன் படைத்த அடுத்த கணமே இந்திரனுக்கு அவள் மேலே மிகப்பெரிய ஆசை வந்துவிட்டது. அவனுக்கு எப்பொழுதும் இதுதான் வேலை. அந்த அழகியை பார்த்த உடனே தான் இந்த அழகியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான்.
ஆனால் படைத்த பிரம்மதேவன் அதற்கான ஒரு நிபந்தனையை விதிக்கின்றான். என்ன நிபந்தனை என்று கேட்டால், இவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமானால் 2 தலை உள்ள பசுவை எவன் வலம் வருகிறானோ அவன்தான் திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று சொல்லிவிட்டான். 2 தலை உள்ள பசுவை எங்கே தேடி கண்டுபிடிப்பது? எல்லோரும் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்திரனும் தேடுகிறான். ஒரு நாள் இந்த கௌதம மகரிஷியினுடைய ஆசிரமத்திற்கு நாரதர் வந்திருக்கிறார். அந்த ஆசிரமத்திலே நிறைய பசு கூட்டங்கள் இருக்கின்றன. கர்ப்பமான பசு அந்த பேறு காலத்திலே ஒரு கன்றுக்குட்டி ஈனப் போகிறது. அப்படி கன்றுக்குட்டி ஈனப் போகக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அந்த கர்ப்பமான பசுவினுடைய பின்வாயிலே இருந்து அந்த பசு கன்றுக்குட்டி வெளியே வரப்போகிறது. முதலிலே சிரசு உதயமாகிறது, தலை வருகிறது. நாரதர் உடனே பார்த்தார், முன்னால் ஒரு பசுவினுடைய தலை, பின்னால் ஒரு பசுவினுடைய தலை, அப்படி 2 தலை உள்ள பசு இதுதான் என்று முடிவு செய்து கொண்டு கௌதமரை உடனடியாக அழைத்து இந்த பசுவை 3 முறை வலம் வா என்று சொன்னார். பிரம்மனை உடனடியாக அங்கே வரவழைத்தார் தன்னுடைய சக்தியினாலே. பிரம்மன் வந்தான். இதோ பாருங்கள், முன்பக்கம் ஒரு தலை, பின்பக்கம் ஒரு தலை, 2 தலையுள்ள பசுவை கௌதம மகரிஷி தான் வலம் வந்திருக்கிறார். ஆகையினாலே கௌதம மகரிஷிக்கு நீங்கள் அகலிகையை திருமணம் செய்து கொடுங்கள் என்று சொல்லிவிட்டார். பிரம்மதேவனும் அந்த நம்முடைய நிபந்தனை சரியாக இருக்கிறது என்று சொல்லி அகல்யாவை திருமணம் செய்து கொடுத்து விட்டார். அப்பொழுதிலே இருந்து இந்திரனுக்கு எப்படியாவது அகலிகையை அடைய வேண்டும் என்கின்ற சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கிறது, காத்து கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் விடியற்காலையிலே சேவலாக வந்து மாறி நின்று கௌதமருடைய ஆசிரமத்திலே கூவுகிறான். விடியற்காலை விடிந்து விட்டது, சேவல் கூவிவிட்டது என்று சொல்லி கௌதம மகரிஷி தன்னுடைய காலை கண்களை நிறைவேற்றுவதற்காக ஆற்றங்கரைக்கு கிளம்பி போகிறார். அவர் ஆற்றங்கரைக்கு கிளம்பி போன அடுத்த கணம் காத்து கொண்டிருந்த சேவலாக இருந்த இந்திரன் தன்னுடைய உருவத்தை கௌதம மகரிஷியினுடைய உருவமாக மாற்றிக்கொண்டு உள்ளே சென்று அகலிகையோடு சேர்ந்து விடுகிறான். இங்கே இருந்து ஆற்றங்கரைக்கு போன பிறகுதான் தெரிகிறது இன்னும் விடியவில்லை, இதில் ஏதோ மாயை இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் அங்கே இருந்து திரும்பி வருகிறார் கௌதமர். இவன் பூனை வடிவம் கொண்டு வெளியிலே வேகமாக ஓடிவிட்டான், பார்த்து விட்டான், நிலைமை உணர்ந்து விட்டான். பிறகு அகலிகைக்கு கல்லாக போவதற்கு சாபமும், இந்திரனுக்கு உடம்பெல்லாம் கண்ணாக போவதற்கு சாபமும் போட்டு விட்டார். இதெல்லாம் இராமாயணத்திலே நாம் இருக்கக்கூடிய கிளைக்கலை கதையிலே இருந்து தெரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் ஒரு விஷயம், இந்த மாயை இருக்கிறதே, இந்த மாயை என்ன செய்திருக்கிறது? வருங்காலத்தை உணரக்கூடிய கௌதம மகரிஷியும் கூட மயக்கி இருக்கிறது. வருங்காலம் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாபெரும், முக்காலம் உணர்ந்து கொள்ளக்கூடிய திரிகால ஞானி என்று சொல்வார்களே, அந்த திரிகால ஞானி கூட என்ன செய்கிறார்? இந்த வருங்காலத்தை உணர முடியாத சூழ்நிலையிலே மாயையிலே மாற்றி கொண்டு விடுகிறார். மதிமயக்கம் அப்பொழுது ஏற்பட்டு விட்டது. அந்த மதிமயக்கம் ஏற்பட்ட சூழல் இருக்கிறதே, அந்த சூழலிலே இருந்து விடுபட்டு வெளியே வருவதற்கான சமயம் அவருக்கு அப்பொழுது கிடைக்கவில்லை. கிடைக்காத சூழ்நிலையினாலே அந்த முனிவரே இந்த உலகத்திலே மதிமயக்கத்திலே மாட்டிக்கொண்டு எது இழந்தது, எது இழக்காதது, எது நடந்தது, எது நடக்காதது, எது முடிந்தது, எது முடியாது என்று குழப்பமான சூழ்நிலையிலே தவிக்கிறார் என்று சொன்னால் மற்றவர்கள் என்ன செய்ய முடியும் என்று யோசித்து பாருங்கள். ஆகையினாலே தான் மாயை தாண்டுவது என்பது சாதாரணமான விஷயமில்லை. மாயை தாண்டுவது என்பது மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. அந்த மிகப்பெரிய விஷயத்தை நாம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் மதிமயக்கம் அற்றவளாக தேவி இருக்கிறாளே, அவளுடைய சரணாகதியை, அவளுடைய திருவடி கமலங்களை பற்றி கொண்டு நாம் இருந்தோம் என்று சொன்னால் நாமும் அந்த மாயை தாண்ட முடியும். மதிமயக்கம் அற்றவர்களாக நாமும் மாற முடியும். அந்த மதிமயக்கம் அற்றுவிட்டாம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே பரமானந்தத்தை அனுபவிக்கலாம், பரபிரம்மத்தினுடைய உண்மையான சுரூபத்தை புரிந்து கொள்ளலாம். அதற்கான வழியைத்தான் நமக்கு லலிதா சகஸ்ரநாமம் மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. ஓம் நிர்மோகாயே நமக என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருநாமம். மதிமயக்கமற்றவளுக்கு வணக்கம், மாயையை கடந்தவளுக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய திருநாமத்தை சிந்திப்பதன் மூலமாக நாமும் கூட இந்த உலகத்திலே மாயையை தாண்டுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பினை பராசக்தியினுடைய திருவருளாலை பெற்று இந்த விடியலை சிறந்த விடியலாக ஆக்குவோம் என்று சொல்லி லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய அருமை திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.